ஓம் நமச்சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமந்திர பாடல். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால், ஆறுதல் கும்பகம் 64, ஊறுதல் 32 ரேசகம், மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகமும். இந்த பாடல்ல திருமூலர் பிராணயாமத்தை பத்தி அழகா சொல்லியிருக்காரு. அதாவது 1 மடங்கு அளவு காற்றை 16 நொடிகள் உள்ள இடது துவாரத்தின் வழியா சுவாசிச்சுட்டு உள்ளிழுத்த காற்றை 4 மடங்கு அளவு, அதாவது 64 நொடிகள் அப்படியே அடக்கி வச்சிருக்கிறது கும்பகம்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2 மடங்கு அளவு காற்றினை வலது துவாரத்தின் வழியா வெளியே விடணும், அதாவது 32 நொடிகள் அப்படின்றத அழகா சொல்லியிருக்காரு. இதுதான் பிராணயாமம் செய்யும் முறைன்னு சொல்லியிருக்காரு. இந்த முறையை மாற்றி வேற மாதிரி செஞ்சோம்னா நிறைய தீய பலன்களை கொடுக்கும். இத கரெக்டா செஞ்சோம்னா நிறைய நல்ல பலன்கள் உடலுக்கும் கொடுக்கும், மனதிற்கும் கொடுக்கும்.